சென்னை பனையூரில் உள்ள தவேக அலுவலகம் முன்பு பெண்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. சென்னை பனையூரில் உள்ள தவேக அலுவலகம் முன்பு பெண்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவி வருகிறது. நீண்ட நேரம் காத்திருந்தும் தவேக தலைவர் விஜயை சந்திக்க பெண்ணுக்கு அனுமதி வழங்கப்படவில்லை என்று தகவல் வெளியாகியிருக்கிறது. இந்நிலையில் சென்னை பனையூரில் உள்ள தவேக அலுவலகம் முன்பு பெண்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவி வருகிறது. அண்மை செய்தியினை பார்த்து வருகிறோம். இது குறித்தான விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் யுவராஜ். யுவராஜ், வணக்கம். விவரங்கள் என்ன? வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய அந்த ஆறாம் கட்ட மாவட்ட செயலாளர்களை அறிமுகப்படுத்தக்கூடிய அந்த நிகழ்ச்சியானது சென்னை பனையூரில் இருக்கக்கூடிய அந்த கட்சியினுடைய தலைமை அலுவலகத்தில் நடைபெற்று வருகின்றது. இதற்காக கட்சியினுடைய அந்த அலுவலகத்திலுள் விஜய் தற்போது அந்த 19 மாவட்ட செயலாளர்களையும் சந்தித்து அதற்கான அந்த அறிவிப்புகளை கொடுத்து வருகின்றார். இந்நிலையில் கட்சியினுடைய அலுவலகத்தின் வெளியே காத்திருக்கக்கூடிய அந்த ரசிகர்கள் மற்றும் பெண் தொண்டர்கள் என ஏராளமானவர் தற்போது இந்த வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதாவது பெண் ஒருவர் தான் வைத்திருக்கக்கூடிய அந்த அறக்கட்டளைக்கு உதவி கேட்டு வந்ததாகவும், ஆனால் அதை புரிந்து தான் விஜயை சந்தித்து தனக்கான அந்த உதவிகளை கேட்க வந்ததாகவும், ஆனால் தவேக தொண்டர்கள் அந்த போதிய புரிதல் இல்லாமல் தன்னிடம் சண்டையிடுவதாக அவர்கள் புகார் தெரிவித்தனர். இந்நிலையில் தவேக தொண்டர்கள் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்படுவது என்னவென்றால், அவர்கள் நடிகர் விஜய், அதாவது தவேக தலைவர் விஜய் ஒருமையில் பேசியதாகவும், இங்கே ஏன் நிற்கிறீர்கள், இங்கெல்லாம் நிற்கக்கூடாது என்று அவர்களை ஒருமையில் பேசியதாகவும், அதற்கு இப்படி இந்த வாக்குவாதங்கள் நிலவி கொண்டே வந்த நிலையில் ஒவ்வொருவரும் இங்கே இருக்கக்கூடிய பெண்கள் மற்றும் ஆண்கள் என ஒவ்வொருவரும் கூட்டமாக சென்று அவருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த இடத்தில் சற்று நேரம் அந்த சலசலப்பானது ஏற்பட்டது. இந்நிலையில் தற்போது காவல்துறையினர் இங்கு நிலவி வந்த அந்த சலசலப்பை கட்டுப்படுத்தும் வகையில் இங்கே இருக்கக்கூடிய அந்த தொண்டர்களை சமாதானப்படுத்தி அனுப்பி வைக்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இதனால் இந்த பகுதியிலேயே சிறிது நேரம் சலசலப்பானது ஏற்பட்டு வந்தது. இதனால் உள்ளிருக்கக்கூடிய அந்த மாவட்ட செயலாளர்கள் மற்றும் முக்கிய பொறுப்பாளர்கள் என அனைவரும் வெளியில் இங்க இருக்கக்கூடிய பெண் தொண்டர்கள் மற்றும் இங்க இருக்கக்கூடிய அந்த தவேக தொண்டர்களை சமாதானப்படுத்தி வருகின்றனர். அந்த பாதிக்கப்பட்ட அந்த பெண் பேட்டி கொடுக்க அந்த முற்படும் பொழுது இங்க சுத்தி இருந்த அந்த தவேக தொண்டர்கள் டிவிகே என அந்த கூச்சலிட்டபடியும், நாளைய முதல்வர் என கூச்சலிட்டபடியும் தொடர்ந்து அந்த பெண்ணை பேட்டி கொடுக்காத வண்ணம் கூச்சலிட்டு வந்தனர். தான் கோரிக்கை வைக்கதான் இந்த பகுதியில் இந்த இடத்திற்கு வந்ததாகவும், தான் பனையூரை சேர்ந்த பெண் எனவும் அவர் தெரிவித்ததாக தெரிவிக்கப்படுகிறது.